நரசிம்ம சுவாமி மேலே அவ்வளோ பக்தி உடையவர். சாமாச்சார் சுவாமிகள்னு அவங்களுக்கு பேர். முக்காலம் உணர்ந்தவர். ஒருத்தர் போய் அவர் முன்னாடி நின்றாவே அவங்கள பற்றி எல்லாமே சொல்லிடுவார். இந்த பைரவான் அவர் தான் முதல் கூப்பிடுறது. அவரை பெரிய ஐயர்னு சொல்லுவாங்க. நீ பெரிய பெரிய கோயிலெல்லாம் கட்டுவ, ஆனால் நான் தான் இருக்க மாட்டேன், நேரம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. வைணவ தலமாக இருந்தாலையும் கிராம மக்கள் எல்லாரும் சமயபேதம் இல்லாமல் போய் கொண்டாடி வழிபடக்கூடிய ஒரு பழமையான ஒரு நரசிம்மர் கோயில். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நிறைய பேர் அவங்க வீட்டிலேயே ஏதோ ஒரு நல்ல காரியனாலையும் செய்வாங்க. இப்போ தன்னுடைய முடிவை யாரால் முன்னாடியே சொல்ல முடியும்? முக்காலமும் உணர்ந்தவங்களால தானே, பெரியவங்களால தானே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாமி ஒடுங்கி இருக்கிற இடம் தான் வர்ட்டனப்பள்ளி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியினுடைய திருத்தலம். மகான்கள் யோகிகள்லாம் பேசும்போது சில பேர் எங்கிட்ட கூட கேட்பாங்க, யாராவது ஒரு அடியார்கள் நீங்கள் பார்த்ததிலே ஒரு ஏதாவது ஒரு மகானுடைய பெருமையை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. நான் பெரும்பாலும் அதெல்லாம் சொல்கிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, நான் உண்டு பார்க்காத ஒரு உணவை மற்றவங்களுக்கு நல்லா இருக்குன்னு கொடுக்க மாட்டேன். நான் சுவைத்து பார்க்காத ஒரு பண்டத்தை மற்றவங்களுக்கு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். நான் உண்டு அதனுடைய வீரியத்தை தெரிந்து கொள்ளாமல் இது உன் நோய் போக்கும்னு ஒரு மருந்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். நான் புரிந்து கொள்ளாத தத்துவத்தை இன்னொருத்தருக்கு போதிக்க மாட்டேன். நான் உணர்ந்து கொள்ளாத ஒன்றை இன்னொருத்தருக்கு சொல்ல முயற்சிக்க மாட்டேன். அப்படின்றதுனால பெரும்பாலும் நான் அதெல்லாம் சொல்கிறதில்ல. ஆனால் இந்த இடத்துல எனக்கு சொல்லணும்னு ஒரு விஷயம் தோணும். சின்ன வயசுலேயே குழந்தைங்க மகான்கள்னால் யார், ஏன் அவங்கள கொண்டாடுறாங்க, ஏன் பெரியவங்களை போய் வணங்குறாங்க, அது போன்ற அடியார்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்ற கேள்வி வரும்ல. அவர்களும் மனிதர்கள் தானே, அவங்கள ஏன் நம்ம போய் வணங்கணும், அவங்கள ஏன் போய் நம்ம வழிபடணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் நமக்கு வரும். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பார்த்த ஒருத்தரை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நான் முன்னே சொல்லிட்டேன், நான் பார்க்காத ஒன்றை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை. நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் வர்ட்டனப்பள்ளி. உங்களுக்கு தெரியும்ல, வர்ட்டனப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம கந்திக்குப்பத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். அங்கே ஒரு பழமையான லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்கும். எத்தனை பேர் போயிருக்கீங்க நரசிம்ம சுவாமி கோயில்? ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்முடைய பகுதியில் நம்மவர்கள் போய் வழிபடுறதுக்குன்னு ஒரு முறையாக ஒரு வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு போனால் ஒரு கோயில் திறந்துருக்கணும், அங்கே ஒரு ஐயர் இருக்கணும், ஒரு அர்ச்சகர் இருக்கணும், ஒரு பூஜை நடக்கணும் அப்படின்னு இருந்த ஒரு கோயில் தான் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். ஒரு காலகட்டத்தில் அப்படி நம்ம பக்கத்தில் எந்த கோயிலுமே இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அந்த வைணவ தலம் தான் லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில். அந்த திருக்கோயிலுக்கு எனக்கு எப்படி அறிமுகமானது அப்படின்னா, எனக்கு என்னுடைய பூர்வாசிரமம், அதாவது இந்த உடல் வழியே வந்த உறவுகளில் என்னுடைய தாத்தா, அவர் பைரப்ப கவுண்டர்னு சொல்லுவாங்க. அவர் அங்கேயே பல ஆண்டுகள் இருந்து தொண்டு செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோயில் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் இல்லை, நம்ம பெரியவங்க யாராவது போயிருக்கிறாங்கன்னா அந்த கோயில் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அப்படி தான் நானும் என்ன பண்ணுவேன், உங்களை மாதிரி இருக்கும்போதெல்லாம் அந்த கோயிலுக்கு போய் லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்ற ஒரு வழக்கம் எனக்கு இருந்தது. இப்போ அந்த கோயிலில் இருந்த அர்ச்சகர்களில் பெரியவங்க உண்டு. அவரை பெரிய ஐயர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், பெரிய ஐயர்னு தெரியும் எல்லாருக்கும். உங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு தெரியும். சாமாச்சார் சுவாமிகள்னு அவங்களுக்கு பேர். பட்டாச்சாரியார் சிறந்த ஒரு பரம வைஷ்ணவர். எப்போவுமே அவர் உடம்புல திருமண்ணிட்டு இருப்பார். எங்கே பார்த்தாலும் உடம்பெல்லாம் நாமமாகவே இருக்கும். அந்த நாமம் போடுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு தெரியாது, அவ்வளோ நாமம் போட்டிருப்பார் உடம்பெல்லாம். பரம வைஷ்ணவர். திருமால் மேலே, அதாவது நரசிம்ம சுவாமி மேலே அவ்வளோ பக்தி உடையவர். அதே சமயத்தில் சைவத்தின் மேலேயும் ஈடுபாடு உடையவர். அவர் மற்ற சமயத்தை பற்றி எப்போவுமே என்ன பண்ண மாட்டார், பழித்து பேச மாட்டார். எல்லா சமயத்தின் மேலேயும் ஒரு அன்புடையவராக இருக்கக்கூடியவர். எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிறவர். ஒரு ஐயர் தானே இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னா இல்லை, எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகக்கூடிய ஒரு குழந்தை உள்ளமுடையவர். அப்போ நம்ம கோயிலுக்கு ஒரு முறை காலபைரவாஷ்டமிக்கு அவர் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போய் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள்கிட்ட கேட்கும்போது, போய் அவரை பெரியவர் கேளு, வந்தாருன்னா கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் நம்முடைய விழாவுக்கு ஒரு முறை அழைப்பு கொடுத்தேன். அந்த நாளில் பார்க்கலாம் ஏதாவது நிகழ்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டேன். அவர் பெரிய ஐயர் வராருனாவே அப்போ எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் வெறுமனே பூஜை பண்ணுற ஐயர் கிடையாது, சும்மா கோயிலில் பூஜை பண்ணுற ஐயர் கிடையாது, வெறுமனே மந்திரம் சொல்லிட்டு தீபாராதனை பண்ணக்கூடிய ஐயர் கிடையாது. முக்காலம் உணர்ந்தவர். எப்படிப்பட்டவர்? முக்காலம் உணர்ந்தவர். ஒருத்தர் போய் அவர் முன்னாடி நின்றாவே அவங்கள பற்றி எல்லாமே சொல்லிடுவார். இவங்க இந்த காரணத்துக்காக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை, இப்படி போங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி
முக்காலமும் உணர்ந்தவர். ஒருத்தரை பற்றி வந்த உடனே அவங்கள பற்றி அவங்க சொல்லாமலே சொல்லிடுவார். நாங்கள் அதெல்லாம் நின்று பார்த்துருக்கோம். அப்படி நான் போகும்போது அவர் சாமி பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு சில நாட்கள் நான் அங்கே போய் பார்த்ததுண்டு. அவர் பார்க்க வெளியூர்லேருந்தெல்லாம் பக்தர்கள் வருவாங்க. வெளியூர்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து தான் வருவாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய வீட்டில் நிறைய பக்தர்கள் காத்திருப்பாங்க. அப்படி காத்திருக்கும்போது இப்படி ஓரமாக நான் நின்றிருந்தேன். ஒரு நாள் யாரோ முக்கியஸ்தர்கள் வந்து அவருக்கு பார்த்து இப்படி பொன்னாடையெல்லாம் போற்றி தட்சணையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. என்னை உடனே இப்படி கூப்பிட்டு இப்படி எட்டி பார்த்தார், யாராவது அவங்க வீட்டில் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு, இந்தான்னு சொல்லிட்டு அந்த பொன்னாடை எடுத்து என் மேலே போத்திட்டு அந்த காசை எடுத்து கொடுத்தார். எனக்கு வேணாங்க சாமி, உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதும்னா. இல்லை எனக்கு நிறைய வருது, இந்தா எடுத்துன்னு போனேன். என்ன சொன்னார்? எங்களுக்கு நிறைய வருது, எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எடுத்துன்னு போ அப்படின்னா. அப்படி சொல்லுவாங்களா யாராவது? எங்களுக்கு நிறைய பணம் வருது, எடுத்துன்னு போன்னு. அப்போ எதுக்கு அதை குறிப்பிடுறேன்னா, பொருள் மேல் பற்று இல்லாதவர், காசு பணத்தின் மேலே எந்த பற்று இல்லாதவர் அப்படியே தூக்கி கொடுத்துருவார். யாராவது இருந்தாங்கன்னா, அப்படியே ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே தூக்கி கொடுத்துருவார். எனக்கு நிறைய வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா, பொருள் மேலே பற்றில்லாத ஒரு குழந்தை உள்ளம் அவர். அப்படிப்பட்ட சாமி நம்முடைய விழாவுக்கு வந்திருந்தார். அவருக்கு பாத பூசையெல்லாம் செய்து அந்த அவருக்கு மாலை போட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து கோயில் சுற்ற வச்சுருக்கிறோம். திடீர்னு பார்த்தா காணோம். கேரளா மேளம் வாசிச்சுருந்தாங்க, செண்டை மேளம். அங்கே சின்ன பிள்ளைங்களாம் ஆடினாங்க. அவங்களோட போய் ஆடினுக்கிறார். போய் அப்புறமா கூட்டிகிட்டு வந்து, சாமி வாங்க சாமி அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு ஆசனம் விட்டு உட்கார வச்சு, அப்புறம் அவருக்கு வழிபாடு செஞ்சு பாத பூஜைலாம் செய்து, அவருடைய கரங்களால் நம்ம சொர்ண பைரவர் நம்ம கோயில் இருக்கு இல்லையா, அந்த மூர்த்தி கூட அவர் தான் அபிஷேகம் பண்ணி கொடுத்தது முதல்ல. அப்புறம் அவரை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அப்புறம் அனுப்பி வச்சுட்டோம். நம்ம விழாவுக்கு வந்தாரேன்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக நான் போயிருந்தேன். வீட்டில் அவரை பார்க்க கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க வரவேற்பறையில். சாமி எங்கன்னு கேட்டேன். அவங்க வீட்டில் இருந்தவங்க, அவர் உள்ளே இருக்கிறாரு, நாமம் போட்டுன்னு இருக்கிறாரு. அவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் வச்சு அனுஷ்டானம்லாம் பண்ணின்னு நாமம் போட்டுன்னு இருந்தார். நான் பின்பக்கமாக போய் நிற்கிறேன். அவர் கிழக்கு பார்த்து அந்த பக்கம் உட்காந்துருக்குறாங்க. பின்பக்கமாக போய் நிற்கிறேன். இப்படி ஓர கண்ணில் பார்த்துட்டு, பைரவா வா 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 அப்படின்னார். என்ன பைரவான்னு அவர் தான் முதல் கூப்பிட்றது. இப்போ அப்படி கூப்பிட்டு இப்படி உட்காருன்னு சொல்லிட்டு கை வச்சுட்டு திருப்பி அவர் பாட்டுக்கு ஏதோ மந்திரமெல்லாம் சொல்லிவிட்டு நாமம் போட்டுனே இருந்தார். சரி, சாமி என்ன பண்ணுறாருன்னு அவரை நான் கூர்ந்து கவனிச்சுனே இருந்தேன். அவர் என்னை கவனிக்காத மாதிரி அப்படி நாமெல்லாம் போட்டுனே இருந்துட்டு திடீர்னு இப்படி கண்ணை மூடினே இருந்துட்டு என்னை பார்த்து கண் திறந்து, அந்த கேரளா மேளம் வச்சுருந்தில்ல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, டான்ஸ் ஆடிந்தார்ல அந்த கேரளா மேளம் வச்சுருந்தில்ல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்ணை மூடிக்கிட்டார். கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டுக்கு விஷ்ணு நாமங்கள் எல்லாம் சொல்லி அவர் பாட்டுக்கு அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணின்னு இருக்கிறார். திரும்ப கண்ணு திறந்து, நீ பெரிய பெரிய கோயிலெல்லாம் கட்டுவ அப்படின்னார். ஆனால் நான் தான் இருக்க மாட்டேன், எனக்கு நேரம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னார். எனக்கு உடனே புரியல அவர் என்ன சொல்கிறாருன்னு. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாம் தானே இவரை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம், நேரம் ஆயிடுச்சுன்னு நாம் தானே கிளம்பணும். அவர் எனக்கு நேரம் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்னார். அப்புறம் எனக்கு திடீர்னு பொறி தட்டினது, ஓ இவர் உடல் விடுவதை தான் சொல்கிறாரு. சாமி அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள்லாம் இருந்து எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை நீ இரு, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, என்னால் இங்கே இருக்க முடியல, நான் இப்படி நான் போகிறேன், எனக்கு அழைப்பு வந்துடுச்சு அப்படின்னு. இது சொல்லி ஓரிரு நாட்கள் கூட எனக்கு 2 நாள்லேயே அழைப்பு வருது, தாத்தா உடம்பு விட்டுட்டார். அப்போது தன்னுடைய இறப்பை முன்கூட்டியே எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர் அப்படியே உட்காந்து வண்டியில் ஏறி இப்படி உட்கார்ந்தார், அப்படியே உயிர் விடுறாருன்னா அதை முன்கூட்டியே என்கிட்ட சொல்கிறாருன்னா அதை நான் உணர்ந்தேன். தன்னுடைய இறப்பை தன்னுடைய முடிவை யாரால் முன்னாடியே சொல்ல முடியும்? முக்காலமும் உணர்ந்தவங்களால் தானே, பெரியவங்களால் தானே சொல்ல முடியும். அந்த இறை அருள் இல்லாதவங்களால் தன்னுடைய முடிவை சொல்ல முடியாது. அவர் சொல்லி ஒரு நாட்களுக்கெல்லாம் அவர் உடம்பு விட்டுட்டார். அவருடைய இறுதி கடன் அந்த சமாதி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கெல்லாம் கூட நம்ம போயிருந்தோம். அவர் சொன்ன வார்த்தை தான், நீ கோயிலெல்லாம் பெரிய பெரிய கோயில்களெல்லாம் கட்டுவ, நீ இரு நான் போகிறேன். அப்புறம் அவருக்கு சமாதி வச்சுருக்கிற இடம் எங்கே? நரசிம்மசுவாமி கோயிலுக்கு போயவங்களுக்கு தெரியும். கோயிலுக்கு முன்னாடி இந்த சமுதாய கூடமெல்லாம் இருக்கா, சமுதாய கூடத்துக்கு முன்னாடி அவருக்காக ஒரு அழகாக ஒரு ஆலயம் அமைச்சு, அந்த ஆலயத்துக்குள்ளே அவருடைய திருமேனியையே பளிங்கு கல்லால் வச்சு சாமாச்சார் சுவாமிகளுடைய மகா சமாதின்னு வச்சுருக்காங்க. அடுத்த முறையெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் சாமி வணங்கிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்க.
இன்னும் நிறைய பேர் இப்போ செத்து போனவங்களுக்கெல்லாம் குரு பூஜை நிறைய இடத்துல பண்ணுறாங்க. குரு பூஜைன்னா யாருக்கு பண்ணணும்? குருமார்களுக்கு பண்ணணும். குருமார்கள்னா யார்? நாம் நன்முறையில் வாழ நமக்கு வழிகாட்டியவர்கள். அவர்கள் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா 63 நாயன்மார்களாக இருக்கலாம். நாம் வாழும் காலத்தில் நம்மிடையே வாழ்ந்து மக்களை நெறிப்படுத்தினவங்களா இருக்கலாம். நல்ல அருள் நூல்களை எல்லாம், இறையருள் நூல்களை எல்லாம் எழுதி வச்ச பெரியவங்களா இருக்கலாம். நான் ஒருத்தரை பார்த்ததே இல்லை, அவர்கிட்ட பேசினதே இல்லை, அவர் எனக்கு எந்த உபதேசமும் பண்ணல, அவர் எழுதி வைத்த நூல்களும் எதுவும் இல்லை. யாரோ சொன்னாங்க இங்கே ஒரு சாமியார் வாழ்ந்தார், அவர் ஒரு நாள் செத்து போயிட்டார், அவர் அடக்கம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இங்கன்னு சொல்லிட்டு போய் நம்ம குரு பூசைன்னு செய்ய வேண்டியதோ குருப்பீடம் நம்ம வணங்க வேண்டியதோ இல்லை. அவங்க ஒருத்தர் யாரோ ஒரு அடியார் வாழ்ந்தார், அவர் சமாதி ஆயிட்டார், அவர் அங்கே வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ நீ பார்க்காத, அவருடைய வார்த்தை கேட்காத, அவருடைய எழுத்துக்களை படிக்காமல் அவர் என்ன சொன்னார் நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அப்போ நாம் வாழும் காலத்திலேயே வாழ்ந்த ஒரு மகான் நமக்கு பக்கத்திலேயே வர்ணப்பள்ளின்ற ஒரு புனித தலத்தில், வைணவ தலமாக இருந்தாலையும் கிராம மக்கள் எல்லாரும் சமயபேதம் இல்லாமல் போய் கொண்டாடி வழிபடக்கூடிய ஒரு பழமையான ஒரு நரசிம்மர் கோயில், நமக்கெல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும். பழமையான நரசிம்மர் கோயில் நம்ம பகுதியிலே ஒரு பழமையான கோயில். அந்த கோயிலில் வாழ்ந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தவர் தான் சாமாச்சார் சுவாமி. இன்றைக்கி அங்கேயே நரசிம்ம சுவாமியினுடைய பாதத்திலேயே சமாதியாக இருக்கிறார். அப்படி நான் சொன்னது நம்ம பகுதியில் நான் பார்த்தவங்கள, அப்படி எண்ணற்ற பேர் இருந்திருப்பாங்கள்ல, மகான்கள், முக்காலம் உணர்ந்த பெரியவங்க. அன்றைக்கெல்லாம் அவர் சாமாச்சார் சுவாமி பார்க்குறதுக்கெல்லாம் வரிசையில் நிற்பாங்க, கூட்டமாக நிற்பாங்க. அவர்கிட்ட போய் கேட்டுட்டு தான் நிறைய பேர் எந்த ஒரு வேலையும் செய்வாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நிறைய பேர் அவங்க வீட்டிலேயே ஏதோ ஒரு நல்ல காரியனாலையும் செய்வாங்க. அவர் ஒரு விழாவுக்கு வராருன்னா அங்கே எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாமி ஒடுங்கி இருக்கிற இடம் தான் வர்ணப்பள்ளி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியினுடைய திருத்தலம். அப்போது நான் பார்த்ததுனால நான் என்ன பண்ணுறேன், அவரை பற்றி நான் சொல்கிறேன். அதுபோல் எண்ணற்ற பேர், எண்ணற்ற மகான்கள், யோகிகள், ஞானிகள் அவர் இல்லறத்திலே இருந்தாலும் கூட தாமரை இலை தண்ணீர் மாதிரி ஒட்டாமல் வாழ்ந்த எத்தனையோ பெரியவர்கள் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய பாதங்கள் எல்லாம் பட்ட இடம் தான் இது போன்ற திருத்தலங்கள். அப்போ அந்த தலங்களுக்கு வரும்போது இறையருளோடு சேர்த்து அந்த புண்ணிய ஆத்மாக்களுடைய அருளும் நமக்கு கிடைக்குது. இப்போ சொல்லுங்கள், நமக்கு இருக்கிற கோயிலில் வழிபட வேண்டியது கண்டிப்பாக அத்தியாவசியம். வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளாவது என்ன பண்ணணும், கோயில்களுக்கு யாத்திரையாக போய் நீராடுறது, தீர்த்த யாத்திரை போகிறது, மடங்களுக்கு போகிறது, ஆதீனங்களுக்கு போகிறது, மடாலயங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குருமார்களை வணங்கி அவர்களுடைய ஆசிகளை பெறுவதும் கண்டிப்பாக அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. ஏன் இவையெல்லாம் எதுக்கு? நம்முடைய ஆன்மா பண்படுறதுக்காக, பக்குவப்படுறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் நாம் இங்கே போய் இன்னைக்கு இறைவனை வழிபட்டதுலேயும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் சாமாச்சார் சுவாமியினுடைய திருவடியையும் நம்முடைய மனசில் வணங்கி உங்கள் எல்லாருக்கும் இந்த உஜ்ஜயினி மகா காலகால பெருமானுடைய அருளும், காலபைரவனுடைய அருளும், காளிதேவியினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி மனதார வாழ்த்துகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.